வணக்கம். நான் உங்கள் இளையகுமார், லீடர் ட்ரெய்னர் ஸ்கவுட்ஸ். இன்றைய காணொளியிலையும் நாம் OYMS பற்றின ஒரு செய்தியை தான் காணொலியாக பார்க்க போகிறோம். என்ன இந்த வாரம் முழுசும் ஒரு OYMSஸாக இருக்குதுன்னா, இது லாஸ்ட் டேட் வருது. நிறைய மாவட்டங்களில் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்குது. அதனால் அது தொடர்பான பிரச்சனைகளுக்குரிய தீர்வை நம்ம காணொளிகளாக சொன்னோம்னா நம்ம மக்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் என்பதால் தான். இன்றைய காணொளியில் நம்ம OYMSஸில் எதை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னா, பாஸ்வேர்டு சேஞ்சை பற்றி சொல்ல போகிறோம். எப்படி ஒருத்தர் பாஸ்வேர்டு மறந்துட்டார், தெரியல அப்படின்னா அவர் லாகின் ஆக முடியாது இல்லையா? உள்ளே போயிட்டு லாகின் ஆக முடியாது. அவருடைய பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும். யார் சேஞ்ச் பண்ணுறதுக்கான அதிகாரம் யாருக்கு இருக்குது, யாருக்கு பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு ட்ரூப்பில் ஸ்கவுட்ஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்கவுட்ஸோட பாஸ்வேர்டை அந்த ஸ்கூல் செஞ்சு கொடுக்கலாம். மாஸ்டருக்கு பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணி கொடுக்கக்கூடிய பவர் அதில் கொடுக்கப்படலை. ஒரு ஸ்கூல் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த ஸ்கூலுக்கு கீழே யார் இந்த OYMSஸில் வராங்க? லீடர்ஸ் வர்றாங்க, அசிஸ்டன்ட் லீடர்ஸ் வர்றாங்க, அதுக்கப்புறம் ஸ்கவுட்ஸு, கைட்ஸு, பில்பிள்ஸ் மற்றவங்களாம் வராங்க. அப்போ ஒரு ஸ்கூலுக்கு அந்த பவர் உண்டு. அதாவது லீடர்ஸ், அசிஸ்டன்ட் லீடர்ஸ், ஸ்கவுட்ஸ், கைட்ஸ் மெம்பர்ஸ் யார் இருந்தாலும் அவங்களுடைய பாஸ்வேர்டு மறந்துட்டாங்கன்னா பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணி கொடுக்கக்கூடிய அதிகாரம் ஸ்கூலுக்கு உண்டு. ஃபஸ்ட்டு கீழ்நிலையில் பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட். ஒரு மாவட்டத்தில் ஒரு ஸ்கவுட் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சுருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் யாருக்கெல்லாம் அவங்க பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம்? தனக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா குரூப்ஸ்க்கும், ஸ்கூல்ஸுக்கும் பண்ணி கொடுக்கலாம். அதுமாரி எல்லா யூனிட் லீடர்ஸுக்கும் பண்ணி கொடுக்கலாம். எல்லா ஸ்கவுட்ஸ் கைட்ஸுக்கும் பண்ணி கொடுக்கலாம். தனக்கு கீழே இருக்கக்கூடிய எத்தனை பேருடைய பாஸ்வேர்டும் சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் தேவை வந்ததுன்னா அதை அவங்க சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். இது டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இந்த பவர் இருக்கிறது. சரி, அடுத்தது ஸ்டேட்டு. ஸ்டேட்டுக்கு என்ன பவர் இருக்குன்னா, தனக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அவங்க பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஒரு ஸ்டேட்டு யாருக்கு பண்ணி கொடுக்கலாம்? டிஸ்ட்ரிக்ட் பண்ணி கொடுக்கலாம். டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ்க்கு பண்ணி கொடுக்கலாம். ஸ்கூலில் இருக்கக்கூடிய லீடர்ஸ்க்கு பண்ணி கொடுக்கலாம். ஸ்கவுட்ஸ்க்கு பண்ணலாம். எல்லாருக்கும் ஒரு ஸ்டேட்டானது பண்ண முடியும். அதே போல் தான் எல்லா ஸ்டேட்டுக்குரிய பாஸ்வேர்டை நேஷ்னல் பண்ணி கொடுக்க முடியும். எவ்வளோ அருமையாக இந்த போர்ட்டலை வடிவமைச்சிருக்கிறாங்க பாருங்கள். அதனால் நம்ம மக்களில் யாருக்காவது பாஸ்வேர்டு மறந்து போயிட்டாலோ, இந்த மாதிரி சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலோ, நிச்சயமாக அந்தந்த அதிகாரமுடையவர்கிட்ட தொடர்பு பண்ணிங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்டை மாற்றிக்கலாம். பெரும்பாலும் இது மாவட்ட அளவில் நடக்கிறது தானே. அதனால் ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பாஸ்வேர்டு மாற்றணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்டேட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் நீங்கள் தங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பாஸ்வேர்டு மாற்றி கொடுக்கக்கூடிய அதிகாரம் உண்டு. இதை ஒரு உதாரணத்தோட எப்படி இதை பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். வாங்க நண்பர்களே, வாங்க கூகுள் போயிட்டு கூகுளில் BSG இந்தியான்னு அடித்தோம்னா அதனுடைய BSG இந்தியாவுடைய வெப்சைட்டுடைய ஹோம் பேஜ் வந்துடுது. இதில் மெம்பர்ஷிப் லாகின் அப்படிங்கிற ஏரியா கிளிக் பண்ணால் அது லாகின் பேஜ் வந்துடும். அந்த லாகின் பேஜில் உதாரணமாக டிஸ்ட்ரிக்ட் பேஜை ஓப்பன் பண்ணி அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ், அதாவது ஸ்கூல்ஸு அல்லது ஸ்கவுட் மாஸ்டரு அல்லது ஸ்கவுட்ஸு யாருது வேணுனாலும் அவங்களுடைய பாஸ்வேர்டை நம்ம மாற்றி கொடுக்க முடியும், அவங்க மறந்துட்டாங்கன்னா இல்லையா? இப்போ நம்ம அந்த ஒரு டிஸ்ட்ரிக்டோட பேஜுக்கு போயிருக்கோம். லாகின் பேஜில் பார்த்திங்கன்னா இதில் முதல்ல என்ன பண்ணியிருக்கிறதால டிஃபால்ட்டாக வருது. அதனால் யூசர் ஐடி பாஸ்வேர்டு அடித்தாச்சு, போட்டாச்சு. லாகின் பண்ணுன்னா டிஸ்ட்ரிக்டோட அந்த பேஜ் வந்துடுது, விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் லெஃப்ட் சைடில் மேலேருந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு, ஃபீட்பேக், மெம்பர் ரிப்போர்ட்டு, எடிட், டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல், சர்ச், மெம்பர் பாஸ்வேர்டு ரீசெட்டு இருப்பாரு. கிரியேட்டுக்கு மேலே 6வது இடத்துல, மேலேருந்து 6வது இடத்துல இருக்குது பாருங்கள், மெம்பர் பாஸ்வேர்டு ரீசெட். அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணால் இது மாதிரி ஒரு விண்டோ பேஜ் ஓப்பன் ஆகுது. இதில் என்ன இருக்குது? மெம்பர் யூசர் நேம் ஐடி. யாருடைய பாஸ்வேர்டை மறந்துட்டாங்களோ அவங்களுக்கு நீங்கள் ரீசெட் பண்ணி கொடுக்க போகிறீங்களோ
அவருடைய ஐடி அடிக்கணும். ஐடின்னா இமெயில் ஐடி அடிக்கலாம், அல்லது யுஐடி நம்பர் அடிக்கலாம், யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அடிக்கலாம். இப்போ நான் இமெயில் ஐடி அடிக்கிறேன்னு வச்சுங்களேன். பாஸ்வேர்டு தானே மறந்துட்டார் அவர், ஐடி ஞாபகம் இருக்குது அவருக்கு. இப்போ இமெயில் ஐடி அடிக்கிறேன். இமெயில் ஐடி அடிச்சுட்டு, இதுக்கு போல் யூஐடி நம்பர் வேணாலும் அடிக்கலாம். நீங்கள் இமெயில் ஐடி அடிச்சுட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த இமெயில் ஐடி உள்ளவருடைய பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. எல்லாம் வந்துட்டு பாருங்கள், அவர் பேர், அவருடைய யுஐடி நம்பர், எல்லாம் எந்த ஸ்கவுட் குரூப்பில் இருக்கார், எல்லா டீட்டெயில்ஸும் வந்துட்டு கீழே நியூ பாஸ்வேர்டு அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. இந்த கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இருக்கு பாருங்க. இந்த இடத்துல பண்ணிவிட்டு அதே சர்ச்சு சஜஸ்ட் பண்ணுது. ஆனால் நீங்கள் புதுசாக ஒரு பாஸ்வேர்டு அடிக்கலாம், எழுதி வச்சுக்கணும். அந்த பாஸ்வேர்டு அடிக்க போகிறது எது வேணாலும் இருக்கலாம், நம்பராக இருக்கலாம், பேராக இருக்கலாம், அண்டர் ஸ்கோரு, அப்பர் கேஸு, மேல் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு உங்களுக்கு நினைவில் இருக்கிற மாதிரி, நம்பர்ஸ், உங்கள் ஃபோன் நம்பர் கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு நம்பர், உங்கள் ஃப்ரெண்டோட பேர் எதோட இந்த இடத்துல அடிக்கணும். உதாரணமாக நான் உதாரணத்துக்கு 1 2 3 4 5 6ன்னு கொடுத்துருக்கேன். இந்தாண்டி என்ன பண்ணணும், அதேமாரி அதே கொடுத்ததே அங்கே கொடுக்கணும். 1 2 3 4 5 6 கொடுத்துட்டேன், 6 நம்பர் கொடுத்துட்டேன். இதில் என்ன அடிச்சிருக்க சரியான்னு பார்க்குறதுக்கு வேணால் கீழே ஷோ பாஸ்வேர்டுன்னு ஒன்று இருக்கு பாருங்கள். அதை அடிச்சிங்கன்னா என்ன கொடுத்தீங்கன்னு தெரிஞ்சிடும். அது கொடுத்துருக்கீங்கிறது தெரிஞ்சிடும், எழுதி வச்சுக்கலாம், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எடுத்துகிட்டு இதை இங்கே ரீசெட் பாஸ்வேர்டுங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். கிளிக் பண்ணினா பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் யாருக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்களோ இந்த புதுசாக பண்ண பாஸ்வேர்டு அவருக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அவருக்கு மெயிலுக்கு போயிடும். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். இந்த பாஸ்வேர்டு மறந்துட்டார்ல, அவருக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு குறிப்பிட்ட ஸ்கவுட் மாஸ்டருக்கு டிஸ்ட்ரிக்டில் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணி கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்கேன் நான். இதே அந்த குறிப்பிட்ட ஸ்கவுட் மாஸ்டருக்கு யார் கூட அந்த பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம், அந்த ஸ்கூலே சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் இல்லையா? இதுதான் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் நம்ம இது பதிவு செய்வதில், பாஸ்வேர்டு மறந்துவதில் நிறைய இருக்குது. அதனால் இந்த எப்படி பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறதுங்கிறத தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை பயன்படுத்தி கொண்டு விரைவில் OYMS பதிவினை செய்து முடிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தாரணியத்தில் என்றும் உங்கள் இளையகுமார்.